ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். வணக்கம். இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும். தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டியல் விவரம்தான் இது. விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் 1-5-9 திரிகோண சாணத்தில் இல்லை 1-5 திரிகோண சாணத அதிபதியோடும் சேர்க்கை, பார்வை, நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 1-4-7-10 கேந்திர சாணத்தில் சேர்க்கை, பார்வை, அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 2-5-8-10-11 பணபர சாணத்தில் இருப்பது, இல்லை பணபர அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது, சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-10-11 உபஜய சாணத்தில் இருப்பது, இல்லை உபஜய சாணத்தில் கிரகத்தின் நட்சத்திர சாரம், பார்வை, சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-9-12 அபோகலியம் சாணத்தில் இருப்பது, அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது, சேர்க்கை, பார்வையோடு இருப்பது, அல்லது சரலக்கணமாகிய மேசம், கடகம், துலம், மகரம் ஆகிய 2-7 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பம் ஆகிய 3-8 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது பார்வை, சேர்க்கையில் இருப்பது, அல்லது உபய லக்கணமான மிதனம், கன்னி, தனுசு, மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு 2-7-11 மாரக சாணத்தில் இருப்பது, அந்த அதிபதியோடு இருப்பது, பார்வையில் இருப்பது, நட்சத்திர சாரத்தில் இருப்பது, அல்லது நீச்சம், உச்சம், ஆட்சி பெற்றிருக்கிறார்களா, அல்லது சூரியனிடம் அஸ்தங்கதம் பெற்றிருக்கிறார்களா, பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம், அல்லது நீச்ச பங்கம், அல்லது திக்பலம், அல்லது புஷ்கரமாம்சம், அல்லது கெட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா, அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா, அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா, அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா, அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா, இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும். அதுபோலவே அடுத்தது பார்த்திங்கன்னா 3-6-8-12 வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா, அல்லது 3-6-8-12 வீட்டு அதிபதி சேர்க்கை, பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இதுபோல பல சூட்சமங்களை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும். ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும். இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100%க்கு ஒரு 60% உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்துப்போகும். சிறப்பாக இந்த பதிவை பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். மட்டுமல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால், மேச லக்கணம், மேசராசி என்று நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ஏன் அப்படி கொண்டு போகிறாங்க விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேச லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால், லக்கண பாவக ரீதியாக, அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க, இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க, இல்லை மிதன ராசி இருக்கிற, இந்த மாதிரி எத்தனை லக்கணமாக, அதாவது மேச லக்கணமாக, ரிஷப லக்கணமாக, மிதன லக்கணமாக, கடக லக்கணமாக, சிம்ம லக்கணமாக, இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசா புத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது நட்சத்திர சாரத்தின் அடிப்படையாக கொண்டது தான் இந்த பதிவாகும். ஓகேங்களா? அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனனகால ஜாதகத்தில் நம்ம பலனை பார்க்குறோம். அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்து பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம். அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது
என்றென்றும் இது அழியாத பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதிவுகள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது 100% உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும். ஓகேங்களா? மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, எந்தெந்த இது அமைப்பில் எந்தெந்த வகையில் இருக்குது, எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம். ஆனால் இது என்னதான் நம்ம அந்த அமைப்புகளை பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு, அதாவது ஒரு 50%ஆவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் 100% சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம். தனுசு லக்கண தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு சுக்கிரன் திசையில் செவ்வாய் புத்தியா என்ற பதிவிலிருந்து பதிவானது லக்கணத்தில் எண்ணி வர 5ஆம் பாவமான 5ஆம் ராசியான மேசராசின் பதிவாகும். இந்த மேசராசி நட்சத்திரம் இருக்குது. அந்த நட்சத்திர வாயிலாக உங்களுடைய தசாபத்தி எனக்கு எப்படி பயணிச்சு எப்படி பலன் அளிக்கிறது புரிதல் தான் விளக்கத்தோட புரிதல் பதிவு. ஓகேங்களா? இது எப்படி பார்த்து எப்படி பலன் தெரிஞ்சு கேட்டிங்கனாக்கா, உங்களுக்கு ஜனனகால ஜாதகம் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, ராசி கட்ட நவாசம் 2 பேஜ் கொடுத்துருப்பாங்க. ஒரு பேஜ் ராசி கட்ட பேஜில் பார்த்தீங்கன்னாக்கா 12 கட்ட கொடுக்கப்பட்டிருக்குங்க. அந்த 12 கட்டத்தை பார்த்தீங்கன்னா லான் போட்டிருப்பாங்க ஒரு கட்டத்தை. அதான் லக்கணம் முதல் பாகம் முதல் வீடு. ஓகேங்களா? அதான் முதல் இடம். அதில் வந்து 1 2 3 4 எண்ணி 5 எண்ணி வர 5ஆம் பாவத்தோட மீன ராசி பதிவு இந்த பதிவு. ஓகேங்களா? நீங்கள் சொல்கிற மாதிரி மீன ராசியில் பார்த்தீங்கன்னாக்கா, நான் சொல்கிற மாதிரி 5 கூடையவன் 12 கூட அந்த இடத்துல வந்து செவ்வாய் அங்கே இடத்துல இல்லைங்க அப்போ நீங்கள் புத்தினா இல்லைன்னு கேட்டிங்கனாக்கா, அப்படி கிடையாது. மீண்டும் எண்ணுங்க எந்த பாவத்தில் இருக்கிறோ அந்த பாவத்துக்கு உண்டான வீடியோ பாருங்கள். உங்களுக்கு சிறப்பாக உங்களுக்கு விளக்கம் பலன் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? நட்சத்திர சாரத்தில் எப்படி பார்த்து பலன் தெரிஞ்சு கேட்டிங்கனாக்கா, அதாவது உங்களுடைய ராசி கட்டத்துக்கு முன் பேச்சு ராசி கட்டத்துக்கு பின் பேச்சு நவாசு பின் பேச்சில் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது வந்து கிரகத்தை வருஷப்படுத்தியிருப்பாங்க. சூரிய சந்திர செவ்வாய் புதன் வருஷப்படுத்தியிருப்பாங்க. அதுக்கு நேர்கோட்டில் பார்த்தீங்கன்னாக்கா நட்சத்திர பேர்களை குறியிட்டிருப்பாங்க. அதான் நட்சத்திர சாரங்கிறது. அந்த நட்சத்திர வாயிலாகத்தான் உங்களுடைய பயணம் பண்ணி தான் உங்களுடைய தசாபதி நேரங்களில் பயணித்து உங்களுக்கு பலன் அளித்து பலன் அளிக்கிற புரிதல் விளக்கத்தோட புரிதல் பதிவுங்க. ஓகேங்களா? ரைட். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இது எத்தனை கோடி தசா புத்தி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, சுக்கிர தசையானது பார்த்தீங்கன்னா 6 கோடி 11 கோடியவன் தசா புத்திங்க சுக்கிர தசை. ஓகேங்களா? சுக்கிர தசையில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 5 கோடி 12 கோடி செவ்வாய் புத்திங்க. அப்போ எத்தனை ஆண்டுகள் கால செயல்பாடு இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, சுக்கிர தசையானது உங்களுக்கு 20 ஆண்டுகள் செயல்பாடு இருப்பாங்க. சுக்கிர தசை செவ்வாய் புத்தி பார்த்தீங்கன்னா 1 வருடமும் 2 மாதம் மாதிரி செயல்பாடு இருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தனுசு லக்கணம் தனுசு ராசி இந்த பதிவு பார்க்கணும் கேட்டால் அப்படி கிடையாது. தனுசு லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு சுக்கிர தசையில் செவ்வாய் புத்தி நடக்குமான லக்கண பாவரதே நீ பலன் அப்படி பார்த்து அப்படி பலன் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ லக்கணத்துக்கு எண்ணி வர 5ஆம் பாவம்னா 5ஆம் ராசியான மேசராசி என்ன நட்சத்திர சாரம் வந்து பார்த்தலாம் வாங்க. ஓகேங்களா? ரைட். அப்போ என்ன நட்சத்திர சாரம் இருக்குதாங்க? அஸ்வினி 1 2 3 4 பாதம் இருக்குது. பரணி 1 2 3 4 பாதம் இருக்குது. அதுக்கடுத்து கீர்த்திக்கு 1ஆம் பாதம் இருக்குது. ஓகேங்களா? ரைட். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல செவ்வாயோட ஆட்சி வீடு இல்லைங்களா, இந்த புத்திநாதனுடைய ஆட்சி வீடு இல்லைங்களா? ரைட். ஓகே. இது நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா திரிகோணத்தில் 5ஆம் இடத்துல என்ன சம்மந்தப்படுதுங்க? அதாவது 5 சம்மந்தப்பட்டு கேது சம்மந்தப்படுறாரு. ஓகேங்களா? அப்போ 5ஆம் பதி அங்கே சம்மந்தப்படுறாரு. ஓகேங்களா? அப்போ இதுக்கு என்ன பலன் இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த காலகட்டங்களில் கட்டாயமாக இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு குழந்தைங்க அப்படின்னு ஒரு அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் நாம் அதாவது ஃபஸ்ட்டு கரு களைவாங்க. அப்படி இல்லைனாக்கா இந்த காலகட்டங்களில் பெண் குழந்தை கேட்டால் ஆண் குழந்தை, ஆண் குழந்தை கேட்டால் பெண் குழந்தை, இந்த மாதிரி மாற்றி கொடுப்பாங்க. அப்போ பிறக்கிற குழந்தை பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் பிடிவாத குணத்தில் இருக்கக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க. இந்த காலகட்டங்களில் ஒரு பிடிவாத குணத்தில் இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி காலம் வந்து இந்த குழந்தைங்க இந்த மாதிரி அமைப்பில் பிறக்கிறாங்க அப்படின்னாக்கா அந்த காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அதான் முருகர் கோயில் கொண்டு முருகர் கோயிலில் குதிரை மேலே உட்கார வச்சு பேர் வைக்கணுங்க. அதாவது பேர் வச்சு பேர் வைக்கணும். அல்லனா வந்து காது குத்தும் போதாவது குதிரை மேல் முருகர்கள் உட்காந்து அது குலதெய்வங்களும் சில பேர் காது குத்துவாங்க. அதனால் பேர் வைக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா அப்போ குலதெய்வங்களை பண்ணீங்கன்னா சரிங்க, குதிரை மேல் நிற்க வச்சு நீங்கள் பண்ணுங்கள். ஓகேங்களா? அந்த மாதிரி குதிரை மேல் உட்கார வச்சு பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நிவர்த்தி கிடைக்குங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி பார்த்து பண்ணி பாருங்கள், உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க. அடுத்த சாரத்துக்கு போகலாம். அடுத்து என்ன சாரம் இருக்குது? பரணி சாரம் இல்லைங்களா? அப்போ பரணி சாரங்க பார்த்தீங்கன்னாக்கா இந்த தசாநாதனோட சாரம் இல்லைங்களா? அப்போ ரைட்டு. அப்போ 5ஆம் பாவம் சம்மந்தப்படுறாங்க. அப்போ 6 11 சம்மந்தப்படுறாங்க. 5 டபுளாக சம்மந்தப்படுறாங்க அந்த இடத்துல. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி பயணிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா அதாவது ஒரு விரும்பிய திருமணத்தை கொடுக்கும், காதல் எண்ணத்தை அதிகப்படுத்தும். ஓகேங்களா? வீரியத்தை அதிகப்படுத்தும், குறுகிய வயது திருமணத்தை நம்ம கேட்கும். ஓகேங்களா? அப்போ அது முழு பிரச்சனைகள், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டேஷன் பிரச்சனை, ஒரு வம்பு வழக்கு இதெல்லாம் வரக்கூடிய அமைப்பு இருக்குங்க. அதாவது ஆண் ஜாதகம் வந்து பெண்ணால், ஆண் ஜாதகம் வந்தால் பெண்ணுனால, பெண் ஜாதகம் வந்து ஆண்னால. ஓகேங்களா? இந்த மாதிரி வரக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது இந்த காலகட்டங்களில் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னு கேட்டாங்க. இந்த காலகட்டங்களில் அதாவது ஒன்று சிசேரியனில் பிறக்கும், இல்லை ஒரு நோய் நொடியோட பிறக்கும், இல்லை பிறந்து சின்ன சின்ன பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுத்து வளர தான் அந்த ஒரு சாத்திக்கூட நல்ல நிவர்த்தியாக இருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி பாயிண்ட் நம்ம ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா? அப்போ வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட
காதல் பண்ணுறது இந்த காலகட்டங்களில், ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு அமைப்பை கொடுத்துருவாங்க அந்த காலகட்டங்களில். அதே மாதிரி ஒரு மூத்த சகோதரிங்கிட்ட பார்த்து இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் ஒரு பழக்கவழக்கம் இருந்தாலும் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கிறதுக்கு உண்டான பாயிண்ட் இருக்குங்க. இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கிறதுக்கு உண்டான பாயிண்ட் இருக்கும். இப்போ இரண்டாவது திருமணத்துக்கு உண்டான பாயிண்ட் விரும்பி இரண்டாவது திருமணம் உண்டான வாய்ப்பு இதெல்லாம் இருக்குமான்னு கேட்டால் நல்லா லாபகரமாக இருக்கக்கூடிய பாயிண்ட் இருக்குதுங்க. அதே நண்பர்கள் மூலியம் நல்லா லாபகரம் இருக்கக்கூடிய பாயிண்ட் இருக்குது. நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்குது, நல்ல சிறப்புகள் இருக்குது, ஓகேங்களா? அப்போ இவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டம் இந்த இரண்டாவது திருமணமாக அதாவது மொத்த சகோதரர்களாக இருக்கட்டும், நெருங்கி நண்பர்களாக இருக்கட்டும், ஓகேங்களா? நம்ம வளர்ப்பு தந்தையாக இருக்கட்டும், அல்லாது பார்த்தீங்கன்னாக்கா ஆண்களாக இருக்க பட்சத்தில் பெண்களாக இருக்க பட்சத்தில் ஆண்களாலும் பேர்கள் கிடைக்கிறது ஒரு வாய்ப்பு. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து உற்சாக சூதனம் பாருங்க, ஓகேங்களா? சரி, நீ எவ்வளோ சொல்லிட்டு போல அடுத்த சாரத்தை போகலாங்க. அடுத்து என்ன சாரம் இருக்குது? அங்கே கீர்த்தி சாரம் இருக்குது இல்லைங்களா? அப்போ 9 கோடி சாரம், ஓகேங்களா? அப்போ இந்த என்ன சம்மந்தப்படுதுங்க? 5 சம்மந்தப்பட்டு 9 சம்மந்தப்பட்டு 5 பண்ணு தபலா சம்மந்தப்படுது. அப்போ நம்ம காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது குழந்தைங்க மூலியமாக குழந்தைங்க பார்த்தீங்கன்னா வெளியூர் போய் படிக்கிறது, உச்சக்கல்வி உயர்கல்வி இந்த மாதிரி வெளியூர் போய் தங்கி படிக்கிறது, வெளியூர் தங்கி படிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆதாயம் தேடுறது, நல்ல ஆதாயமாக ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறது, நல்ல ஃபேவரட்டான சம்பளம் வாங்குறது, அப்போ அரசாங்க உத்தியோகம் பார்க்குறது, ஓகேங்களா? இந்த மாதிரி காலகட்டங்களில் பூரியத்தில் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சித்த பெரிய சண்டை சச்சல் வர்றது, இதெல்லாம் நம்ம வருமானம் கண்டிப்பாக வரக்கூடிய பாயிண்ட் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இந்த காலகட்டங்களில் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அரசு சம்மந்தப்பட்ட இடங்களும் அரசு சம்மந்தப்பட்ட ஒரு பணங்களும் அரசு சம்மந்தப்பட்ட லோன்லையும் பிரச்சனை வரும். அப்போ அரசுக்கு வேலை கிடைக்குது போயிட்டோம்னாக்கா அங்கே நம்மளோட பெரிய அதிகாரிகிட்ட கீழே கை கட்டி தலை குனிச்சு வேலை பார்க்குற மாதிரி இருக்கும், இல்லை நம்ம வெளியே வந்துடுவோம். இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் நம்ம ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயத்தை பார்த்து காலகட்டங்களில் நல்ல ஒரு பாயிண்டப்பாக இருக்கும், நல்ல அதிகாரப்பூர்வமாக இருக்கும். அது அந்த ஒரு கொட்டுக்கா வைக்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு கொட்டுக்கா வைப்பாங்க, நம்ம கொஞ்சம் குனிஞ்சு நம்ம கொஞ்சம் இதாக பண்ணி போகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஜோதிடம் மாந்திரிகம் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் வாய் வார்த்தை கொஞ்சம் பார்த்து பேசணும், பார்த்து உஷாராக பேசணும். பூரியத்தில் இடங்கள் எல்லாம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னாக்கா கொஞ்சம் பார்த்து நிதானமாக நிதானமாக பண்ணுங்க எல்லாமே, ஓகேங்களா? ரைட், ஓகே. பயணிச்சு சிறப்புன்னு வாழ்வீங்க. என்னோட பதிவை நீங்க சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புறேன். நீங்க கேட்டது வெறும் கோச்சார பலன் தான். உங்க ஜனனகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும். நீங்க துல்லியமான பலன் நீங்க பார்க்கணுனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூலியமா துல்லியமான பலன் நீங்க அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகுறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிறது ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க. சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்தே மூலியமாக சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமாக நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டாக நம்மகிட்ட இருக்க எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம், எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஸ்டமர் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்யறாங்க. அந்த நம்பிக்கைக்காரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமர் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ணசுவாமிங்க வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க. நேர்முகமா பாக்குறாங்க, ஆன்லைன் மூலமா பாக்குறாங்க. நீங்க யாரு என்னன்னு தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்டெயில் அப்படி சொல்லுவாருங்க, ஓகேங்களா? உங்களோட டீட்டெயில் சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களை சோழி பிரசனை பார்த்து அருமையா சொல்லுவாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதில் பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள்வாக்குங்க அது, ஓகேங்களா? அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும், சிறப்பா இருக்குங்க. சரி நேர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். பாலு ஜெயவேல், MA அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.